வாரத்தின் முதல் நாளிலே உற்சாகத்தோடு பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறவங்க அனைவரும் நாமத்தினாலே வாழ்த்துக்களின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே தினந்தோறும் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிற பொழுது யுத்தங்களுக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அநேக மரணங்கள், அநேக இழப்பீடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது தேவனுடைய சித்தமா அல்லது மனிதனுடைய வீம்பா என்று தெரியவில்லை. ஆனாலும் நாம் ஜெபித்து அவருடைய சமாதானத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனாலே உங்களுடைய ஜெபங்களிலே அவர்களை நினைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். புறம்பான மனிதன், உள்ளான மனிதன் என்று நாம் சொல்கிறோம். புறம்பான மனிதன், உள்ளான மனிதன். புறம்பான மனிதனானது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு, உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வண்ணமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய சிந்தனை எதின் அடிப்படையிலே இருக்கிறது. நம்முடைய சிந்தனை எதின் அடிப்படையிலே இருக்கிறது. நாம் எப்படி ஆவிக்குரியவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும்? மாம்சத்திலே இருக்கிறோம், மாம்சத்திலே குடியிருக்கிறோம். ஒரு நாளிலே இந்த மாம்சத்தை விட்டு காலி செய்து பரலோக தேவனிடத்திற்கு சென்று பரலோக தேவனையும் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர்கள் கூட இருந்து அவர்களை துதித்து பாட வேண்டியது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த மாம்சத்திலே குடியிருக்கிற நாம் அந்த பரலோகத்திற்கு நம்ம எப்படி தகுதி உள்ளவர்களாக்கி கொள்வது? நீதிபதிகிறது ரோமர் 8ஆம் அதிகாரம் 4:5, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை எதின் அடிப்படையில் ஏற்படுகிறது என்றால் நம்முடைய சரீரத்தின் உணர்வின் அடிப்படையில் ஏற்படுகிறது. மாம்ச சிந்தை எதின் அடிப்படையிலே உருவாகிறது என்றால் என்னுடைய சரீரத்தின் அடிப்படையின் உணர்வுகளினாலே மாம்ச சிந்தை உருவாகிறது. பசிக்குது அப்படின்னு என் உடல் உறுப்பு சொன்னோடனே சிந்தை என்ன சொல்லுது? இப்போ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது இல்லையா? இந்த சரீரத்தின் செயல்பாடுகளினாலே சரீரத்திற்குரிய சிந்தனை தான் எனக்கு உண்டாகுது. எதில் உண்டாகுதுன்னா ஆத்மாவில் உண்டாகுது. ஆத்மாவிலே மாம்ச சிந்தை ஆளுகை செய்கிறது. எப்போ இந்த பசி வந்தோடனே சொல்லுது போய் பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு. அது மாம்ச சிந்தை. சாப்பிட்றது தப்பு கிடையாது, சாப்பிடணும், வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அந்த மாம்சம் என்ன சொல்லுது? பிரியாணி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் வீட்டில் இருக்கிறது தக்காளி சோறு. ஆத்மா சொல்லும் இல்லை தக்காளி சோறு சாப்பிடு. மாம்சம் கேட்கும் நோ, 1 மாதம் ஆச்சு நான் பிரியாணி சாப்பிட்டேன், எனக்கு பிரியாணியே நீங்கள் வாங்கி கொடுக்கல. அழுகுறது அப்படியே அந்த குழந்தை அவங்க அப்பா சொல்கிறார் இல்லை இதுதான் சாப்பிடணும். இல்லை நான் பிரியாணி இல்லாமல் சாப்பிட மாட்டேன். கீழே உருண்டு பிறண்டு சண்டை போட்டு மாம்சம் எதுக்கு விரோதமாக செய்யுது? ஆத்மாவுக்கு விரோதமாக இச்சிக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆகையால் மாம்ச சிந்தை எப்படி உண்டாகுது அப்படின்ட்டு, ஆகையால் நீங்கள் சரீரத்தின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. மாம்ச சிந்தை எதின் அடிப்படையிலே உண்டாகிறது? மாம்சத்தில் இருக்கிற உணர்வுகள் அடிப்படையிலே, விருப்பத்தின் அடிப்படையிலே மாம்ச சிந்தை உண்டாகுது. அந்த சிந்தை எங்கே ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஆத்மாவில் போய் சொல்லுது. ஏன் அப்படி நடக்குதுன்னா உங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களில் பாவம், இந்த சரீரத்தில் பாவம் இருக்குது. எதனால பாவம் வந்துச்சு? 13, உங்கள் அவயவங்களின் நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல்
மரித்தோரிலிருந்து உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறீர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு சரீரத்திலே இருக்கிற அவயவங்கள் உறுப்புகள் தன்னுடைய இச்சையின்படி இருக்குமானால் அது பாவத்திற்கு நேராக அழைத்து செல்லும். அந்த சிந்தை ஆத்மாவிலே இருக்குமானால் ஆத்மாவும் சேர்ந்து சரீரத்தின்படி நடந்து கொள்ளும். ஆத்மா தேவனுடைய சிந்தையிலே தேவனுடைய ஆவினாலே வழிநடத்தப்படுமானால் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குமானால் அது சரீரத்தை தன் பக்கம் அழைத்து கொண்டு போகும். இதுதான் மாம்ச சிந்தை, ஆவின் சிந்தை. மாம்ச சிந்தை எதின் அடிப்படையிலே முடிவெடுக்கிறது? தன்னுடைய அவயவங்கள் தன்னுடைய சரீர உறுப்புகளின் அடிப்படையிலே மாம்ச சிந்தை உருவாகிறது. பசிக்குது, உழுதுது, வெயில் அடிக்குது, கோபம் வருது, எரிச்சலா இருக்குது, இதெல்லாம் எதனுடைய சிந்தை? மாம்ச சிந்தை. இந்த மாம்சம் ஆத்மாவிட்ட போய் சொல்லுது, எனக்கு இது வேணும், இது செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆத்மாவை சேர்ந்து என்ன செய்து இசைந்து போகுது. இல்ல, ஆத்மா நீதியின் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுமானால் அந்த ஆத்மாவானது இந்த மாம்சத்தை தடை செய்யும். கேட்காத, சொல்லாத, பொறுமையாரு, அமைதியாரு, இது தேவனுக்கு விரோதமானது, இது தேவனுக்கு பாவமானது, தேவனுக்கு பிடிக்காத விஷயம் என்று அந்த ஆத்மாவானது இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அது ஆவியின் சிந்தை. உதாரணம் சொன்னால் தான் நமக்கு புரியும். இந்த மாதிரி தத்துவமாக சொல்லிட்டு இருந்தால் நமக்கு என்றைக்குமே புரியவே புரியாது. பைபிளே அவ்வளோ கஷ்டமானது. அதில் இது வேறு அது வேறு பிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம எப்பவும் போல் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, போன வாரம் படித்த உதாரணம் இல்லை, எங்கள் பிள்ளைங்க மலையை ஒரு உதாரணம் சொல்லுவார், அதுக்கு திருப்பி சொல்லிடுவான்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த வார புது உதாரணம், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக எகிப்து ஜனங்களை இஸ்ரவேல் பிரயாணத்தை வச்சிருக்கிறார். எல்லா சூழ்நிலைக்கும் அந்த பிரயாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா போய் மேட்ச் ஆகிடும். மாம்ச சிந்தைனா என்ன, ஆவின் சிந்தைனா என்ன? மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். மாம்சத்தின் சிந்தை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மரணத்தை உண்டாக்கினது, ஆவின் சிந்தை எப்படி அவர்களுக்கு ஜீவனும் சமாதானம் கொடுத்தது என்று நம்ம ஆதாமியாவிலிருந்து பார்த்துட்டு வந்தாவே புரிஞ்சிடும். நீங்கள் ஒரு பைபிளில் வசனம் படிக்கிறீங்க, புரியல அப்படின்னா அந்த வசனத்தை கொண்டு ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு ஏதேன் தோட்டத்தில் நடக்கிற சம்பவத்தையும் இந்த வசனத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மேட்சஸ் சூட்டபிள் ஆகிடும். முதல் குடும்பம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அந்த ஏதேன் தோட்டம், கனி சாப்பிட்டது, வெளியே வந்தது, எல்லாமே எல்லா பைபிளில் எல்லா சம்பவத்திலும் பொருந்திடும். தியானிக்கு தெரியலனா அங்கிருந்து மறுபடியும் தியானிங்க. மாம்ச சிந்தை மரணம், எப்படி மரணம் ஆகும்? சரி, ஆதாமியாவை யோசிக்கும், நீங்கள் அதை அப்புறம் யோசிங்க, அது சொன்னப்பறம் அந்த பிரசங்க அங்கே போயிடும். இப்போ நான் சொல்ல போகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மாம்ச சிந்தையினாலே மரணம் அடைந்தார்கள், எப்படி அவர்களுடைய சரீர அவயவங்கள் தேவனுக்கு விரோதமாய் ஆத்மாவுக்கு விரோதமாய் இச்சித்து மரணம் அடைந்தார்கள், சமாதானத்தின் ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை. மாம்ச சிந்தை என்னவென்றே அவங்களுக்கு தெரியாமல் அதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று விரும்பி அழிவுக்குட்படுத்தப்பட்டார்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், என்னாகமம் 13ஆம் அதிகாரம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த தேசம், கானான் தேசம், அதோட ஏன் ஆபிரகாமுக்கு அதை வாக்குத்தத்தமாக கொடுத்தாருன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? அது பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி. ஆனால் அதை நம்ம மறந்துட்டோம். சரி, சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். லோத்தும் ஆபிரகாமும் பிரிந்து போகிறாங்க. லோத்து இங்கே படிச்சுமா அங்கே படிச்சுமான்னு தெரியல, தன் கண் கண்ட தன் மாம்சம் இச்சித்த பசுமையான தேசத்தை செழுமையான தேசமாகிய சோதோம் குமாராவை என்ன செஞ்சிட்டாரு? இடது பக்கம் விரும்பிட்டார். அழிவு, அதனால இடது பக்கம் வச்சுக்கலாம். அவங்க சம்சாரம் காதில் ஓதுது. ஏங்க திரும்பி பாருங்க, நதி ஓடுது, ஐபிரத் நதி ஓடுது, யோர்தான் நதி ஓடுது, நதியோர குடியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சரி போயிடலாம். அது இப்போ பார்க்கும்போது நல்லா செழுமையாக இருக்குது. அந்த தேசமே வலிமையான செழுமையான தேசம் சொன்னே கண்களினாலே இச்சித்து மாம்சத்தினாலே இச்சித்து அங்கே ஓடிட்டாங்க, அழிவை கண்டார்கள். ஆபிரகாம் கொடுக்கப்பட்டதோ ஒரு வனாந்திரமான இடம், செழுமையிலே விரும்பத்தக்க இடமில்லை. ஆனால் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, நீ எடுத்துட்டு மீதி கொடுத்துரு. திரும்புறதுக்குள்ள தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நீ எவ்வளோ தூரம் நடக்கிறியோ அது
உன் தேசத்துக்கு இந்த தேசத்தை உன் சந்ததியாருக்கு கொடுப்பேன் அங்கே வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்துறாரு தான், அதுதான் கானான் தேசம். என்னைக்கு நாம் விட்டு கொடுக்கிறோமோ, எதை விட்டு கொடுத்தாலும் அதை விட பல மடங்கு எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு எத்தனாயிரம் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள். ஆபிரகாம் செய்த ஒரே ஒரு விஷயம்தான், விட்டு கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் தான் அங்கே ஆதியாகமத்தில் படிக்கிறோம். டைம் இருந்தால் இங்கே போய் படிச்சுப்பாங்க. இப்போ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படிய நேரம் வந்துருச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் கேட்டிருக்கிறாங்க, அநேகர் மறந்து விட்டார்கள். யோசேப்பு மறக்கல, மோசே மறக்கல. நம்முடைய ஆதி தகப்பன் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி இருக்கிறாரு, கானான் தேசத்தை கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். அப்போ 13ஆம் அதிகாரத்தில் மோசே 1 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகி புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். ஏன் 40 வருஷம் நடந்து போனாங்க தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பதில் இருக்கு. 7 நாள் தூரம் தான். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு நடந்து போகிற தூரம் எவ்வளோங்க? ஜஸ்ட் 7 days. அப்படி அதிகமாக போனால் 11 நாள், இல்லை முடியலன்னா 40 நாளில் போய் சேர்ந்துடலாம். ஆனால் 40 நாள் இங்கே இருக்குது, 40 வருஷம். அது இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தப்பு தான். இப்போ தேவன் சொல்கிறாரு, கானான் தேசத்துக்கு நான் உங்களை அனுப்புகிறேன், எகிப்திலிருந்து வந்துட்டீங்க, அடுத்த டார்கெட் அங்கே தான், நீ ஆள் அனுப்பு, போய் கோத்திரம் அந்த ஜனமெல்லாம் எப்படிப்பட்டது என்று நீ என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? வேவு பார்த்து கொண்டு வர வேண்டும். செங்கடலை 2ஆக பிளக்க செய்தவர், நீ உள்ளே போங்க, அந்த ஜனங்களெல்லாம் அப்படியே நான் அழிச்சிட்றேன்னு சொல்லியிருக்கலாம். செய்ய முடியும் தேவனால, ஆனால் சொல்லலை, செய்யலை. தேவன் சில காரியங்களை நம்ம சைடு செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். 16 வசனம் 17 16 படிச்சுங்களா? தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். யோசுவா போறாரு. மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலமானவர்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இழப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டு தேசத்தின் கனிகளாலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அக்காலம் திராட்சை முதற்கணம் பழுக்கிற காலமாய் இருந்தது. போதும். திட்டமிடுதல் எப்படிங்க? திட்டமிடுதல். எத்தனை கண்டிஷன் போடுறாரு பார்த்தீங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் திட்டமிட வேண்டும். நம்ம எந்திரிக்கிறோம், போகிறோம், வர்றோம், திங்கிறோம், செஞ்சதே திரும்பி செஞ்சுட்ருக்குறோம், பிரயோஜனம் இல்லை. கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வான்னு ஒரு வாரத்தில் மோசே சொல்லியிருக்கலாம். எத்தனை டிக் பண்ணணும், செக்லிஸ்ட். அது பேர் என்னங்க? செக்லிஸ்ட். இங்கிலீஷில் சொல்லணும், தமிழில் வந்து தெரியல. ஒரு இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்க போகிறீங்க, ஸ்கூலுக்கோ வேலைக்கோ போனோடனே டிசி இருக்கா, ஆதார் இருக்கா, பேன் இருக்கா, எல்லாம் கேட்குறாங்க இல்லையா? அது மாதிரி இங்கே ஒரு செக்லிஸ்ட் கொடுக்குறாரு. இத்தனையும் செக் பண்ணிட்டு வாங்க, ஒவ்வொன்று விடாமல் செக் பண்ணணும். எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோ, குடியிருக்கும் ஜனங்கள் கோட்டையிலோ, நிலம் எப்படிப்பட்டது, வளமானதோ இழப்பமானதோ, விருட்சங்கள் உண்டோ, தைரியம் கொண்டிருந்து கனிகள் சொல்லுது. என்ன கண்டிஷன் போடுறாரு பாருங்க. நம்ம ஏதோ பைபிள் படிக்கிறேன்னு தயவு செய்து படிக்காதீங்க. இதை என் வாழ்க்கையில் நான் இப்படி மேட்ச் பண்ணணும், இதை என் வாழ்க்கையில் எப்படி தேவன் நடைமுறைப்படுத்த சொல்லி கொடுக்குறாரு. ஒரு ஊருக்கு போகிற வேலை, சபை இருக்குதா, விசுவாசிகள் இருக்கிறாங்களா, அந்த வேலை எனக்கு செட் ஆகுமா, என் குடும்பத்திற்கு ஒத்து வருமா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு போகவே கூடாது, அது முட்டாள்தான். இதெல்லாம் செக் பண்ண சொல்கிறாரு. இதை செக் பண்ணாமையே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களே அருமையாக கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் நம்ம சைடு நாம் சில காரியங்களை செய்து தான் அதை அனுபவிக்க வேண்டும். 25 வசனம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து
40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவங்க சொன்ன மாதிரி இத்தனை செக் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? 40 நாள். 12 பேர் போயிருக்கிறாங்க. அதில் யோசுவா காலேபு முக்கியமானவங்க. ஆளுக்கு ஒரு பக்கம். 40 நாள் சுற்றி பார்த்த பின்பு தெரியாத தேசம், புரியாத பாஷை, புரியாத இடம், எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு 12 பேர் 40 நாள் சுற்றி பார்த்து வராங்க. அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களும் சபையார் அனைவரும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார். கனி எப்படிப்பட்டது பாருங்க. 23 வசனம். அவர்கள் 23 அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குடையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம்பழங்களும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொடி நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. எவ்வளோ பெரிய திராட்சை கொலை! நம்ம வாழைத்தாறு தான் பார்க்குறோம். வாழைத்தாறு ஒருத்தர் தூக்கிடலாம். ஆனால் அதை விட பல மடங்கு பெருசாக ஒருவேளை 6 அடி இருந்திருக்கலாம். நல்லா வெயிட்டாக இருந்திருக்கலாம். இடையில ஒரு கோல் வச்சு 2 பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? தூக்கிட்டு வராங்க. அதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்போ ஒரு ஆள் ஒரு கனி சாப்பிட்டவே வயிறு நிறைஞ்சிருக்காங்க. இல்லை, அந்த ஆளுங்க இன்னும் பெருசாக இருப்பாங்க. ஏன்னா அந்த கனி தூக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? சக்தி. ஒரு ஆள் ஒருத்தரே போய் ஒரு குழையை எடுத்து சாப்பிட்டுருக்கலாம். அதனால தான் சொல்கிறாங்க, நம்ம அங்கே போய் பிடிக்க முடியாது. 27 அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் பலவான்கள். அதுக்கு சாட்சி அந்த கனி. அதுக்கு சாட்சி என்னங்க? அந்த கனி. இவ்வளோ பெரிய கனியை எடுத்து சாப்பிட்றாங்கன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய பலசாலியாக இருப்பானுங்க. பட்டணங்கள் அரண்யப்பானவைகள் மிகவும் பெரியவர்களுமாய் இருந்தன. அங்கே ஏனோக்கின் குமாரனை ராட்சசர்கள். வா, எப்படி இருந்திருக்கோம்! ராட்சசன் வந்து செவரு கட்டினா எவ்வளோ பெருசு கட்டியிருப்பான். நம்மளால ஏறவே முடியாது. நம்மளால் கிட்ட நெருங்கவே முடியாது. அவ்வளோ அரண்யப்பானவைகள். பட்டணங்கள் பெரிது, சுவர்கள் பெரிது, கனிகள் பெரிது, மனிதர்கள் பெரிதே. இந்த 10 பேருக்கு பார்த்தோன்னே பேதி ஆயிடுச்சு. ஆஹா, தேவன் நம்மளை ஏமாத்திட்டாரா கட்டுது. நம்ம முடிஞ்சவடா, இதை போய் எப்படி நம்ம அனுபவிக்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபோசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடலருகேயும் யோர்தானிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இந்த தேசத்தில் ஆபிரகாம் தான் பொழைச்சிட்டு இருந்தார். நான் சொன்னேன்ல, லோத்துக்கு விட்டேன்னு இந்த பேர் அப்படியே வரிசையாக சொல்லுவார். இந்த தேசமெல்லாம் உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னு ஆபிரகாம் கொடுப்பார். அப்போ ஆபிரகாம் அங்கே இருந்தார். அப்புறம் தான் எகிப்துக்கு போகிறார், பஞ்சத்துக்கு. அவங்கெல்லாம் மிகப்பெரிய யுத்த வீரர். ஜெயிலுக்கு 8 அடி 9 அடி 10 அடி இருப்பானுங்க. 200 கிலோ 300 கிலோ இருக்கலாம். நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? 32 31 அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் இந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, முடியாதுங்க. மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்ச சிந்தையில தான் யோசிப்பாங்க. கரெக்ட். அவங்க சொன்னது தப்பு இருக்கா? தப்பே இல்லை, உண்மை சொல்றாங்க. பொய்யெல்லாம் எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி எல்லாம் ஒண்ணுமே சொல்லலை. என்ன இருக்குதோ ஆக்சுவல் பிக்சர் இதுதாங்க. நாங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் சொல்லலை. எல்லாமே பெரியவங்க. அவங்களோட நேருக்கு எதிர்க்க நம்மளால கூடாது. அந்த மாம்ச மலைக்கு ஈக்குவலாக நம்மளால என்ன செய்ய முடியாது, போட்டி போட முடியாது. சவுலுக்கும் சவுளுடைய படை ஜனங்களுக்கும் இருந்த அதே மனநிலையில தான் யாருக்கு இருக்குதுங்க. 40 நாள் அங்கே சவுல் கோலியாத்து சத்தம் போட்டே இருக்கிறாரு, ஒண்டி அனுப்புங்க. யாரும் போக மாட்டேன்ட்டாங்க. இந்த ஜனங்கள் அதே மாதிரி தான் சொல்றாங்க, நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும்
பலவான்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதை மேட்ச் பண்ணிக்கணும். இதுக்கு எனக்கு எதுக்கு இந்த சரித்திரத்தை நான் போய் படிக்கணும்? இது என்ன 10 மார்க் கொஸ்டினா, 16 மார்க் கொஸ்டினா, மார்க் வாங்க போகிறோம் பரலோகத்தில் அந்த கதை படித்தா ஆண்டவரே டிக் 10 மார்க், அதுக்காக சொல்லி வச்சுக்கிறாரு. பலவான்களை போன்று இன்னைக்கு நமக்கு முன்னாடி என்ன நிற்கிது? எது நம்மை தடுக்குது? எது அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எனக்கு முன்பாக நிற்கிற ஏனோக்கியர் யார்? மாம்ச சிந்தை. அருமை. மாம்ச சிந்தை என்ன செய்யுது? தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யாதபடிக்கு தடுக்குது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காதபடி தடுக்குது. 10 வாதையை பார்த்தீங்களேப்பா, மனசாட்சி இல்லை உங்களுக்கு? சரி, தாண்டி வந்தீங்களே, செங்கடலை பார்த்தீங்களா, அப்போ மனசாட்சி இல்லை? அதெல்லாம் மறந்து போனீங்களா? மோசி குப்புற விழுந்து அழுகிறார். மோசே சாந்த குணம் மனிதன் தேவன் அங்கே சாட்சி கொடுக்குறாரு. அவரு கோபமாயிட்டார். மோசி விட்டு இப்போ நான் எல்லாம் அழிச்சு தள்ளுறான்னு இல்லை, குழந்தை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தால் அசால்ட்டாக சொல்கிறாங்க. மோசி அப்படியே அமையா தேவனை சாந்தப்படுத்துகிறார். தேவனே வேண்டாம், பொறுமையாக இருங்க, வேண்டாம், அழிக்கக்கூடாது, இதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொன்னது யாரு? அந்த மோசையும் தேவனையும் இந்த ஜனங்கள் கோபப்படுத்துறாங்க. மாம்ச சிந்தை எவ்வளோ விரோதமான காரியங்களை சிந்திக்குது. தேவனுக்கு விரோதமாக சிந்திக்குது, ஆவிக்கு விரோதமாக சிந்திக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் எல்லாத்தையும் மறக்கடித்து விடும். இப்போ இந்த ஜனங்கள் சொல்றாங்க 31, நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்க பலவான்கள் என்றார்கள். நாம் போய் சுற்றி பார்த்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், கிட்ட நெருங்க முடியாது. அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். எக்ஸ்ட்ரா இல்லை, கண்டதை அந்த பயத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த விசுவாசத்தை அவங்க என்ன செய்யல? வெளிப்படுத்தல. இத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னோடு இருக்கிற அந்த தேவனுடைய மகத்துவத்தை மறந்து தன் கண் முன்னாக இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை கண்டு என்ன செய்யறாங்க? அதை கட்டிப்பிடிச்சாங்க. பயத்தை, அந்த ஆபத்து தான் நமக்கு முன்னாடி இருக்குது, தன்னோடு இருக்கிற இந்த தேவன் யார் அப்படின்றது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. முடியாது, எப்போவெல்லாம் நம்ம முடியாது, கஷ்டம், பயம் அப்படின்னு சொல்கிறோமோ, அப்போ தேவனை மறந்து விட்டோம் தான் அர்த்தம். என்ன நடந்தாலும், நம்மால் முடிகிறதோ முடியலையோ, நாம் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, நாம் எளிதாக ஜெயித்துக் கொள்கிறோம். நாம் எளிதாக அடுத்து படிக்கிறோம். 33. அவங்க முன்ன இன்னும் விடல, அந்த 10 பேர் இன்னுமே விடல. அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர் செய்தி பரவ செய்தார்கள். தேவன் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த அந்த தேசத்தை சாபத்தின் தேசமாக, துர்ச்செய்தி தேசமாக இந்த 10 பேர் பரப்புகிறார்கள். காரணம் என்னவென்றால், முழுக்க முழுக்க மாம்சத்தின் சிந்தை. தன் கண்களால் காண்கிறதை நம்பினார்கள். கண்களால் காண்கிறதை நான் நம்புவோம். ஆனால் பாப்பா 2 பேர் முன்னாடி வாங்க. ஹனி ஆண்ட்ரி, பாருங்க சார், சும்மா பத்து பேர் இஸ்ரவேல் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு விரோதமாக, ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக தங்களுடைய மாம்சத்தையும் மாம்ச சிந்தனையும் தங்களுடைய உணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி எண்ணி சிந்தித்து அந்த ஆசீர்வாதத்தை சாபமாக வெளிப்படுத்துகிறார்கள். 14:1 என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது
சபையார் எல்லோருக்கும் கூக்குரலிட்டு குழுவினார்கள். ஜனங்கள் என்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருந்திருக்கும், இந்த வனத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் போதும். வீட்டில் அடிக்கடி சொல்கிறாங்களே என்னவோ தெரியல, ஒருவேளை மனசில் நினச்சிருக்கலாம், இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு செத்து போயிருக்கலாம், உன்னோட வாழ்கிறதுக்கு எப்போவோ செத்து இருக்கலாம், ஒருவேளை வாய் திறந்து சொல்லாமல் இருக்கலாம், அவங்க மனசுக்குள்ள நினச்சிருக்கலாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டம், எதுக்கு இவ்வளோ துன்பம், அவன் போய் செத்து போயிட்டான், இவன் போய் போயிட்டான், என்னைக்கெல்லாம் செத்து போகிறேன்னு சொல்கிறீங்க, இதை நினச்சிக்க முடியுங்க. 10 பேர் 12 பேர் போனாங்க, 10 பேர் திருச்செய்தி பரப்புனாங்க. 30ஆம் வசனத்தில் 13:30 2 பேர் ஒரே ஒரு டைலாக் தான் விடுறாங்க, அதுக்கப்புறம் பேச விடல. அந்த 2 பேரும் அமுக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த 10 பேர் சேர்ந்து 30 பாருங்க. அப்பொழுது மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அது எளிதாய் செய்து கொள்ளலாம் என்றான். நான் சொன்னேன், இப்போ நாம் எளிதாய் அங்க மட்டுமல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையிலும் அதை நான் சொல்ல வேண்டும், நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். எப்பேற்பட்ட ஏனோக்கியரும் எப்பேற்பட்ட ராட்சசரும் நம்மை பயமுறுத்தினாலும், நமக்கு முன்பாக நின்றாலும், நாம் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். விசுவாச வார்த்தை. தேவனுடைய வாக்குத்தத்தம் மண்டைக்குள்ள இருந்தா மட்டும்தான் இது வெளியே வரும். பயம், ஆபத்து இது இருந்தா எது மட்டும்தான் வெளியே வரும்? மாம்சத்தின் சிந்தனை வெளிவரும். 10 பேர் பக்கமாக பேசுறானுங்க, பாயிண்ட் எடுத்து பேசுறானுங்க. இந்த 2 பேரும் ஒரே வார்த்தை சொல்றாங்க, உடனே போறோம், சுதந்திரத்துக்கிறோம், எளிதாய் முடியாது. இவங்க பேசுறாங்க 14ஆம் வசனத்தில் 1-2 நாங்கள் செத்து போயிடுறோம். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீதிமொழிகள் 29:18-21 பண்ணிக்கணும். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் பிரியப்படுவார்கள். எது பிரியப்படுறீங்களோ அதை சாப்பிட்டு போங்க. பஃபே வச்சுட்டாங்க கல்யாணத்துக்கெல்லாம். இப்போல்லாம் பஃபே தான் ஒரு ட்ரெண்டு. பாலையில போட்டு உக்காந்து சாப்பிட்டு எது வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நான்வெஜ் தனியாக ஒரு லைனு, வெஜ்ஜு தனியாக ஒரு லைனு. அது மாதிரி தேவன் சொல்லிட்டாரு, நன்மை தீமை உன் வாயில கொடுத்துருக்கிறாயா, எது உனக்கு பிரியுமோ? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. 20ஆம் வசனம் அதோட முக்கியமான, அவனவன் வாயின் பலனால் அவனவனுடைய வயிறு நிரம்பும், அவனவன் உதிரின் விளைவினால் அவனவன் நீ என்ன நினைக்கிறியோ தேவன் அவனுக்கு கொடுப்பாரு. மரணத்தை விரும்பினால் மரணத்தை கொடுப்பார், ஜீவனை விரும்பினால் ஜீவனை கொடுப்பார். சாய்ஸ் யுவர்ஸ். தினந்தோறும் நம்ம எதை வாயில சொல்லிட்டு இருக்கிறோம்? கடன் பிரச்சனை மட்டும் எனக்கு தெரியல, அது தெரியாது, அதை மறந்துடணும். வீட்டில் ஒரே சண்டைங்க, சொல்லாதீங்க. உலகத்தில் நெகட்டிவாக பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்துடைய தத்துவம் அது, வேதத்தின் தத்துவம் அது. நன்மையை மட்டும் பேசுங்க, நன்மையை தேவன் வாய்க்கு செய்வார். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை ரசிப்பார்கள். இப்போ நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் தன்னை விரிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கிலத்திலே வைக்கப்படுவான். 10 பேருக்கு யாரை குறித்து பயம்? மனுஷனை குறித்து பயம், ஏனோக்கரை குறித்து பயம், கானானியரை பார்த்து பயம், ஏத்தியரை பார்த்து பயம். அதனால் அவங்களுக்கு மரணம் தான் உறுதி, சாவு தான் உறுதி அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நாங்கள் செத்துடுறோம், அவங்களோட சண்டை போட முடியாது. அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து சாகருக்காக கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் 2 பேர் சொல்கிறாங்க, யோசுவாவும் காலேபும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். தேவன் அல்லது கர்த்தர்
என்னுடைய பலத்தை பார்த்து அவர் என்னை பலப்படுத்துவதில்லை, என்னை பயன்படுத்துவதில்லை. அப்படின்னா பைபிளில் நிறைய பேர் எழுதியிருக்கவே முடியாது. தேவன் என்னுடைய பலத்தையோ தகுதியோ பார்த்து என்னை பலப்படுத்துவதில்லை, வழி நடத்துவதில்லை. ஒன்றும் இல்லாத போதுதான் என்னை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது ஒரு பெரிய பிரசங்கம். இப்போது இந்த 10 பேர் சொல்லிட்டாங்க செத்தரலாம் கம்பெனி. 10 பேர் சொல்லிட்டாங்க செத்தலாம். மாம்சம் என்ன அனுபவிக்குதோ அது வெளியே வருது. நம்ம 6ஆம் அதிகாரத்துல அவயவங்கள் நீதியின் அவயவங்களா ஒப்பு கொடுங்க, அநீதியின் அவயவங்களா ஒப்பு கொடுத்தாங்க. அநீதியின் அவயவங்களா ஒப்பு கொடுத்தா என் மாம்சத்தின் சிந்தனை அப்படியே ஆளுக்குள்ள போயிடும். அது சொல்லிடும், அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சப்பா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. இது செங்கல் முன்னாடி நின்று இதே தான் சொன்னாங்க. எகிப்திலே சவக்குழிகள் இல்லை என்றா சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களை புதைக்க பார்த்த மோசே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. செங்கடல் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறோம். அப்போத்தே விசுவாச தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். ஒரு யுத்த வீரன் வீரனா இல்லையான்னு எப்போ தெரியும்? ட்ரெஸ் போட்டுக்கிட்டா போதுமா? ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா போதுமா? சண்டையில் போய் நின்று வெற்றி பெற்றாதான் அவன் யாரு? யுத்த வீரன். நம்ம ஒவ்வொருவரும் யுத்த வீரர்களாக இருக்க வேண்டும். கப்பல் போனால் முழுகிடும். கப்பல் கட்டியாச்சு, ஓனர் சொல்கிறாரு வேண்டாம் ஓரமாக நின்றுட்டு போகுது. இதே பிரயோஜனம் இருக்குதா? நம்ம ஓரமாக ஒதுக்கி நிற்கிற கப்பல் மாதிரியே சில பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். அலையடிக்குது, நான் போக மாட்டேன், நான் எப்படியோ கப்பலாக ஒரு ஓரமாக ஒதுக்கிறேன், கடைசி வரைக்கும் கப்பலாக இருக்கிறேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன், பிரயாணப்பட மாட்டேன். நான் யுத்த வீரன் தான், உடையை அணிந்து கொள்வேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன், யுத்தத்திற்குள்ள இறங்கி சண்டை போட மாட்டேன். வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. நாம் இறங்கி அடித்தா மட்டும்தான் என்னுடைய விசுவாசம் வெளியே தெரியும். நான் போரிடுவதற்கு தயாராக வேண்டும். இந்த யோசுவாவும் காலேபையும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். என்ன நடந்தாலும் சரி, நீங்க அப்பப்போ உங்க வாயில சொல்லுங்க, நாம் எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். 6ஆம் வசனம் 14:6 என்ன ஆகும்? அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேபும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் முடிகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நாம் படைகளை திரட்டி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம எளிதாக செய்து கொள்ளலாம். ஆபிரகாம் 300 வேலைக்காரர் இருக்காங்க. 300 வேலைக்காரர் தான் இல்லை, 200 சில்லறையா 100 சில்லறையா மறந்துட்டேன். லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே காலையில் தியானிச்சுட்டு வந்தேன். கப்புன்னு அந்த காலத்தில் குடியிருந்தால் அப்பப்போ கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போட்டுட்டு இருக்கலாம். இப்போ வாழ்க்கை சப்புன்னு இருக்குது, வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். ஆடு மாடு வச்சுட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் கூப்பிட்றாரு, கிளம்புங்க. லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போய் சண்டை போட்டு லோத்து எல்லாம் மீட்டுட்டு வராங்க. ஒரு 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 வெற்றி கிடைச்சிருக்குல்ல, ஒரு உணர்வு, ஒரு சந்தோஷம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும். ஏன்னா கிழவன் நினச்சிய நீ என்ன, எனக்கு என்ன அவ்வளோ வயசுன்னு நினச்சிக்கியா? ராஜா எத்தனை ராஜாக்கள் அடிச்சுன்னு இருக்குனாங்க. எல்லாம் நடுக்கிட்டாங்க. யார் இவர், இவ்வளோ சின்ன மனுஷனாக இப்போ வயசானவராக இருக்கிற படையை திரட்டிட்டு வந்து அடிக்கிறாங்க. அவங்களாம் ஆடு மாடு வைக்கிறவங்க. இப்போது இங்கே இருக்கிற படை பெரிய படை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்த வீரர்கள் அல்ல. யோசுவா காலேபு சொல்கிறாங்க, தங்க இடத்துல பெரிய படை இருக்கிறது போல சொல்கிறாங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொண்டு போய், தேசத்திலே நமக்கு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். தாவீது பார்த்த மாதிரியே இருக்குது இல்லை? சவுல் ராஜா, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம்,
உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், கோலியத்தை நான் வெற்றி பெறுகிறேன். அவன் சொல்லும்போது நம்மளால் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அதை நம்ம அனுபவிக்கல. அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி வராது, ஆசீர்வாதம் வராது. சரித்திரம் வேணால் தெரியும், டெஸ்ட் வச்சா மார்க் வாங்குவோம், அதை அனுபவிக்கிறவர்களாக நம்ம இல்லை. இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 9வது வசனம், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இப்ப யோசுவாவும் காலேபும் பேசுறது எது பேசுது? ஆவியின் சிந்தை. அது என்ன பேசுது? மாம்சத்தின் சிந்தை 10 பேருக்கு என்ன சொல்லுச்சு? முடியாது, நெவர். அப்படி பார்த்தா ஐயோ சாமி வெட்டுக்கிளி. நம்மெல்லாம் மாம்சம் தான் எதை உணர்கிறதோ, அவயவங்கள் தான் எதை உணர்கிறதோ அதை பேசுமானால், அது அந்த ஆத்மாவை நம்புமானால் ஒன்றுமே செய்ய முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, ஒன்றுமே நம்மளால சாதிக்க முடியாது. ஆனால் அந்த ஆவியானது தேவனை விசுவாசித்து தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவித்து ஏற்றுக்கொண்டிருக்குமானால் யோசுவா காலேபு போல நம்மளால பேச முடியும். என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். நல்ல மனுஷன் இருளுமைய நல்ல பகுதியிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பகுதியிலிருந்து பொல்லாதவை எடுத்து காட்டுகிறான். யோசேப்பும் காலேபுனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? நல்ல 10 பேருடைய இருதயம் எப்படிப்பட்டது? ஆனால் எல்லாரும் ஒரே லைனில் தானே வந்தாங்க. எல்லாரும் வந்து 10 வாதையை பார்த்தாங்க, எல்லாரும் செங்கடலை கடந்து வந்தார்கள். நம்ம எல்லாரும் சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாரும் கையிலும் பைபிள் இருக்குது, எல்லாரும் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், எல்லாரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம், நம்முடைய வாய் நன்மைக்கு ஏதுவாக பேசுகிறதா, தீமைக்கு ஏதுவாக பேசுகிறதா? நம்முடைய வாய் மாம்ச சிந்தையின்படி யோசிக்கிறதா, ஆவியின் சிந்தையின்படி யோசிக்கிறதா? ஆவியின் சிந்தையின்படி யோசிக்க வேண்டும் என்றால் தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இப்போது நீதிமொழி என்னாகும் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என்ன சொல்ல பாருங்க. நம்ம டக்குன்னு கதைக்கு ஜம்ப் பண்ணிட்டு கடைசிக்கு வந்துட்டோம். அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சத்தியமா நான் சொல்றேன் அப்படிங்கிற தேவன் பச்சை தமிழ் சொன்னா, சத்தியமா நான் சொல்றேன், என் ஜீவனை கொண்டு உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன கேட்டீங்கன்னு அதை கொடுத்துட்றேன். என்ன கேட்டாங்க அவங்க? நாங்க செத்துருவோம், 14 உண்டுன்னு தானே சொல்றாரு, நாங்க செத்துருவோம். அதுக்கு பதில் அவர் சொல்றாரு, நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரமா உங்களுக்கு நாம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் ஜீவனுக்கு ஏதுவாக மாத்திரமே நாம் பேச வேண்டும். இங்கே இவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்களா? 10 பேரும் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களும் கீழே குப்புற விழுந்து அழுகிறாங்க. எங்களை எல்லாம் சாகடி கொண்டாட்டிங்களா மோசே, நீயும் தேவனும் சேர்ந்து எங்களை எல்லாம் என்னென்னமோ பேசியிருப்பாங்க. தேவனுக்கு அதனால தான் கோவம் இருக்குது. அப்போது நம்ம ஜெபம் பண்ணுறோமோ இல்லையோ, நம்முடைய மாம்சமும் ஆவியும் என்ன சிந்திக்கிறதோ அது தேவன் கவனிக்கிறார். நான் அடித்து போயிடுவேன், என்னால் முடியாது, நான் வெற்றி பெற மாட்டேன்னா நீ அப்படிதான் இருப்பேன். எப்படி இருந்தாலும் நான் வெற்றி பெறுவேன். எப்படி தாவீதுக்கு கோலியாத்துடைய சத்தத்தை கேட்ட உடனே கோபம் வந்துச்சோ, அந்த மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்குள்ள கோபம் வரணும். எதுக்கு? விசுவாசத்தோடு கூட போராடுவது. என்னால் முடியலன்னு கோபம் வரக்கூடாது, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற கோபம் வரணும். தேவன் சொல்லிட்டார், உங்களுக்கு சாபம், நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரமாய் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு, கண்டிஷன். சும்மா பைபிள் ஏதோ கதை எழுதலை,
அங்கே இங்கெல்லாம் எல்லாத்தையும் தெளிவாக அக்கு வேற ஆணி வேற அக்கு இக்கு புள்ளி ஸ்டாப்பும் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு. யார் யார் சாக போறீங்க, 18 வயசுக்கு மேலே தான் ஓட்டு. இங்கே சொல்லிட்டாரு எத்தனை வயசுக்கு மேலே, 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களாகிய அனைவரின் பிரேதங்களும். நேற்று எனக்கு பர்த்டே வந்துச்சு, 20 வயசாகி போச்சுன்னு ஒருத்தர் இருந்தாலும் எப்படி இருக்கும்? சரிதான். 20 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே எங்கே செத்துடணும்? 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு 2 பேர் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, புறப்படும் போது 6 லட்சம் பேர் இருந்தாங்க ஆம்பளைங்க புருஷர்கள், 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள். 20 வயதுக்கு அவர்கள் எல்லாரும் வழியில இறந்து போனார்கள். ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் போனது யாரு தான்? யோசுவாவும் காலேபும். 20 வயசு கீழே இருந்தவங்களாம் உள்ள போயிட்டாங்க. அது ஒரு 30 லட்சம் பேர் உள்ள போயிட்டாங்க. அவங்க எகிப்து பார்த்ததில்லை, வனாந்திரத்தை பார்த்ததில்லை, வாதையை பார்த்ததில்லை, செங்கடலை பார்த்ததில்லை. யாருங்க? 20 வயசுக்கு கீழே இருந்தவங்க விசுவாசித்து யோசுவா காலேப் பேச்சை கேட்டு உள்ள போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நம்ம பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பரலோகம் என்கிற காணனை அடைய வேண்டும் என்று போய் சேருவோம் என்னவோ தெரியல. இந்த கண்டிஷனு 20 வயதும் அதற்கு மேற்பட்டவர்களும் எப்படி சாகடிக்கிறது? ஒரே ட்ரிப் அப்படி உப்புன்னு ஊதுனா அழிஞ்சிடுவாங்க. எல்லாம் பாடம், நமக்கு பாடம் வேணும்னு சொல்லி இப்போ சொல்கிறாரு 30ஆம் வசனம். எப்படி எப்புனோயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரனாக யோசுவாவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அவரே சொல்லிட்டாரு, நான் தான் ப்ராமிஸ் பண்ணேன், ப்ராமிஸை மீற வேண்டியதாகி போச்சு. நீங்கள் அந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகல. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையே நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்தில் விழும். நீங்களாம் செத்துருவீங்க, உங்கள் பசங்க தான் எங்கே போவாங்க? ஏன்னா நீங்கள் உங்கள் வாய் சொல்லு, உங்களால் உங்கள் பிள்ளைகள் தண்டிக்கப்படாது. உங்களால் உங்கள் பிள்ளைகள், நீ சொன்னவன் தான் சாவ, உன் பிள்ளைகள் சந்தோஷமாக போயிருப்பாங்க. அவர்கள் வனாந்திரத்தில் விழுந்து தீரும் மட்டும், அவர்கள் வனாந்திரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில் தெரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து உங்கள் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எப்படி மாம்ச சிந்தை மரணம் ஏற்பட்டது என்றால், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் மாம்சத்திலே உள்ள அவயவங்கள் எதை உணர்கிறதோ அதை நம்புமானால், அதை ஏற்றுக்கொள்ளுமானால், அதன்படி செல்லுமானால் மாம்ச சிந்தை மட்டும்தான். இந்த 10 பேரும் 20 வயதிற்கு மேற்பட்டவர்களும் அப்பேற்பட்ட சிந்தையினாலே அழிந்து போனார்கள். யோசுவாவும் காலேபின் ஆவிக்குறி சிந்தையில் இருந்தார்கள். நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் பெற்றுக்கொள்ளுவோம், தேவன் நமக்கு அதை கொடுப்பார். எப்பேற்பட்ட ராசதர்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட மதிர்ச்சுவர் இருந்தாலும் அதை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் என்று ஆவிக்குறி சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதின் ஆயுதங்களாக பாவத்திற்கு, ஆயுதம்னா சண்டை போடுற ஒரு ஆயுதம், நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் அப்படி சொல்றாரு, மரித்தோர்ந்து பிழைத்திற்குள்ளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நம்முடைய ஒவ்வொரு அவயவமும் தேவனுக்குரிய நீதிக்குரிய ஆயுதமாக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியானது தேவ வசனத்தின்படி சிந்திக்குமானால், தேவ வசனத்தோடு தேவ ஆவியானவரோடு இந்த ஆவி உள்ளே இருக்குமானால், அவரோடு இருக்குமானால் மாம்ச சிந்தியை ஏற்றுக்கொள்ளாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் கலாத்தியர் 6 நம்ம படிக்கிறோம். 10 பேருடைய மனநிலை தேவனுடைய மகிமையை மறந்தார்கள்.
தேவனுடைய அதிசயத்தை மறந்தார்கள். தேவன் சுமந்து வந்த சுமையை மறந்தார்கள். கழுகை போல உங்களை சுமந்து வந்தேன்னு சொல்றாரு. என்ன 10ஆம் அதிகாரம் அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆவியின் சிந்தையானது தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய சாட்சியும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில இந்த மாம்சத்திலே நமக்கு வருகிற எல்லா கவலைகளையும் எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் மாம்சத்தின்படி சிந்தியாமல் ஆவின்படி சிந்திக்க வேண்டும். ஆவின்படி சிந்திக்க வேண்டும் என்றால் நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த வரலாற்றை, இந்த சரித்திரத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டும். அப்படியே அப்படியே கண்ணீர் வரணும். ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம படிக்கும்போது அது தேவன் நடத்தின விதத்தை எல்லாம் நீங்கள் நினச்சி என்ன செய்யணும்? ஒரு இளவு வீட்டுக்கு போகிறோம், ஏன் அழுகிறோம்? ஒன்று, அவருடைய நினைவு நம்ம என்ன செய்யுது? பலவீனப்படுத்தி நம்ம என்ன செய்யுது? அழுகிறது. அவருடைய நினைவு நமக்கு இல்லை. ஏதோ ஒரு அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு போகும்போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? வந்துடுவோம். அங்கே நம்முடைய உணர்ச்சி தூண்டப்படுகிறது நினைவுகளாலே. இப்போ வேத வசனத்தை படிக்கும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகள் தூண்டப்பட வேண்டும். லேயால்னு ஒரு சரித்திரம், ஒரு ராகேல் லேயால். இயேசு கிறிஸ்துவினுடைய பாட்டி யாருங்க? லேயால், இயேசு கிறிஸ்துவினுடைய பாட்டி. தன் வீட்டாரால் தன் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டார். அதை நினைச்சு படிச்சு பாரு, படிச்சு பாரு, யோசி. இதை என்னுடைய உணர்வுகளாலே நான் படிக்கிறேன். ஏதோ வரலாறு படித்து 10 மார்க் கொஸ்டின் மாதிரி படித்து வச்சுருக்கிறேன். நான் படித்ததுக்கு கை தொட்டுறோம், ஆனால் அது எனக்கு வாழ்க்கையில் பிரயோஜனப்படாது. அதை நான் அனுபவிப்பேன். ஆனால் என்னுடைய சிந்தை எங்கே இருக்கும்? ஆவியின் சிந்தையால் பொறுமையாக